ஸோ கலாக்காயிலையும் பால் இருக்கும் ஆக்சுவலாக. கலாக்காய் பழுத்துச்சுன்னா தான் பால் குறையும். பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா கசப்பு ப்ளஸ் புளிப்பு. நமக்கு சாப்பிடக்கூடாது. எனக்கு என்ன பால் வரல வந்தால் வேணாம் தான் சொல்லுவேன். சாப்பிடலாம், மார்க்கெட்டில் கிடைக்குதுல்ல உங்களுக்கு. கிழக்கா ஊறுகாய் போடுறாங்கல்லம்மா, கிழக்கா பார்த்தது இல்லையா? அல்லது இதை இன்னொரு மாதிரி சொல்லலாமா, கேக்குக்கு மேலே செரின்னு ஒன்று வேணும் சோப்பு வைக்கிறாங்களா, அது கலாக்காய் தான். அதை ப்ராசஸ் பண்ணி இப்போ செரியா மாற்றி ஊற போட்டு கலரை போட்டு ஊற வச்சு சாப்பிடும்போது உள்ள 2 விதை இருக்கும் சார். 2 விதையை பார்க்கலாம். ஒரிஜினல் செரியில் ஒரு விதை தான் இருக்கும். இதில் 2 இருக்கணும். வாயில இருந்தால் 2 பீஸ் வரும். பார்த்தீங்கன்னா புளிக்குமா சார்? புளிக்கும். அதை ப்ராசஸ் பண்ணி தான் சார் செரி பழமா மாத்துறாங்க. ஜவுளி பழமா வச்சு சுகரில் போட்டு எடுத்துருவாங்க. சர்க்கரையில் போட்டு செரி பழமத்தை மாற்றிடுறாங்கல்ல. இந்த பண்ணல எல்லாம் போடுறாங்கல்ல சார் வெட்டி. மார்க்கெட்டில் விற்கிது. மார்க்கெட்டில் அந்த காய் உலக்கில் அளந்துருவாங்க. மதுரையில் மட்டும் காப்படி அரைப்படி தருவாங்க. கலாக்காய் வாங்கலாம்.